சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம். பயப்படவே கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதிமான். நம்ம பக்கத்திலேயே ஒரு அழகான நீதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார்னா எப்படி இருப்போம் நம்ம? நமக்கு எதுக்கு பயம் வருது? அவர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்றான். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து உங்களை டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஓ, ட்ரில் மாஸ்டர் வராரா, அப்ப எங்களுக்கு பயமே இல்லை, இவங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் விடமாட்டார், நான் தைரியமா அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அவர் பாரபட்சம் பார்க்காதவர். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான். இது வந்து எப்படின்னா, மிகப்பெரிய மாற்றி அமைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பாயிண்ட். சுய ஜாதகத்துல சனி கிரகம் மட்டும் நல்லா இருந்து அவருடைய திசை மட்டும் வந்துடுச்சுன்னா அப்பப்பா கோடி 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 நன்மைகள். கோடி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவாங்க. இங்க கோடினா நான் பணத்தை மட்டும் சொல்லல, பல ரூபத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவ்வளவு நல்லா இருக்கும். சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவரினால் மேலே ஏறி உட்கார முடியும். அற்புதமான சக்தி சனி பகவானுக்கே. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமடைகிறார். எப்பயுமே சனி பகவானுடைய 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது அவர் வக்ரமாகி 9ஆம் வீட்டுக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்படி இந்த 2024ல வரக்கூடிய வக்ர காலம்தான் இந்த ஜூன் 29 டு நவம்பர் 5, நவம்பர் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரமடைஞ்ச காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சனி பகவானால ஏதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான காலகட்டமா சூப்பரா சனி பகவான் உங்களை வழி நடத்தி செஞ்சிட்டு இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம வந்திருக்கீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் இருப்பார். ஸோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை காலா காலத்துக்கும் இருக்கும், வம்சாவளியா இருக்கும். எந்த கிரகம் கொடுத்தாலும் அது எப்படி வேணாலும் ஆயிடலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கறது நிலைச்சி இருக்கும். அந்த நிலைச்சி இருக்கிறது உண்மையான சந்தோஷமா இருக்கும், திருப்தியான ஒரு மனோநிலையா இருக்கும், பயத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நியாயமான வழியில நீதி முறையில யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சனி வக்ரகதியினுடைய காலகட்டம். ஸோ உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் நான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 மாசத்தை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது பல நன்மைகளை பல ரூபத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத வச்சு அதுக்குள்ளெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லாமலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வழி நடத்தி நீங்க போயிடலாம். சனி பகவான் அப்படின்றது நான் ட்ரில் மாஸ்டர்னு சொல்றேன். அப்ப ட்ரில் எடுத்துருவாரு, வராத வரைக்கும் விடமாட்டாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம். ஸோ இந்த காலகட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. சோர்வுன்றதே வேண்டாம். யாருக்கெல்லாம் மந்த நிலையில இருக்காங்களோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்துல மாத்தியே ஒரு மெச்சோர்ட் பர்சனா ஆக்குறது தான் இந்த வக்ர பெயர்ச்சின்றது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வக்ரகதி, சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வக்ரகதி அப்படின்னால பின்னோக்கி போகுதல்ன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, என்ன மேடம் 6ஆம் வீட்டில் சனி இருந்து அவ்வளோ நன்மைகள் அனுபவிச்சுட்டு இருந்தோமே அத்தனையும் போயிடுமா அப்படின்லாம் கேட்குறீங்க.
நோ 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 நோ. அவர் 6ஆம் வீட்டிலேயே தான் பின்னோக்கி போறார். அது உங்களுக்கு நன்மையை பல ரூபத்தில் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதானே ஒழிய. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நன்மையே பயக்குவார். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தார்னா இந்த யோகம் இன்னும் பன்மடங்காக இருக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அதில் சில ஓட்டைகள், அதில் சில விரிசல்கள் எல்லாம் ஏற்படும் இல்லையா? அந்த விரிசலையும் அந்த ஓட்டைகளையும் சரி செய்யவே இந்த வக்ர பயிற்சி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பல நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம். ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளாக ஒரு யூனிவர்சிட்டியை நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்தே கால் ஃபார் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறதா? ஆனால் குழந்தை நம்மக்கிட்டே இல்லையே, அங்கே போப்பாராங்களே, ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுமே அப்படின்னு வருத்தப்பட போகிறீங்களா? ரெண்டுமே தானே. சந்தோஷமும் இருக்கும், ஆனால் என்ன சொல்லுவீங்க? பத்திரமா இருப்பா, நீ என்னை விட்டு இருக்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கண்ணா, நீ பழகிறவங்களோடலாம் எச்சரிக்கையாரு அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த குதூகலத்தை மீறி ஒரு சிறு விஷயங்கள் வருத்தப்படும் இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தை இருக்கும். இது நன்மை கலந்த பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். ஆனால் இதெல்லாம் எதிர்கொள்ள தான் வேணும். எதிர்கொண்டாதான் நம்ம உங்கள் குழந்தைங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். பொத்தியே வளர்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா ரொம்ப டிஃபிகல்ட். இப்படித்தான் இந்த 6ஆம் வீட்டு சனி கிரகம் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக ஒரு இஎம்ஐ வாங்குறது, அண்ட் அவங்களுக்கு தேவை ஒரு லேப்டாப், ஆனால் அதுவே ஹை கான்ஃபிகரேஷன் வாங்குறது, அதை வாங்கி கொடுத்து அவங்க அப்பா இவ்வளோ சூப்பர்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறது, ஆனால் அந்த இஎம்ஐ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ வரும். அந்த திருமணத்துக்கு உண்டான செலவு அப்படின்றத மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பவர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் லாபகரமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் உங்களுடைய எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டரோட, அதாவது மூத்த சகோதரிகளோட இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் இப்போ விலகும். அதில் பெரிய நன்மைகள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய பிரதர்ஸுக்கும் இருந்ததுன்னா, பிரதர்ஸ் ஒரு எல்டர் சிஸ்டர்ஸ்க்கு இருந்ததுன்னா இப்போ சுமூகமாக அது எல்லாமே உங்களுக்கு முடிவடையும். எதெல்லாம் பண்ணினா லாபம் அப்படின்றது புரியும். அண்ட் நிறைய சத்ருக்கள் உங்களுக்கு சத்ருவே இல்லாமல் போயிருப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில். ஆனால் அவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ், எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் லாபகரமாக பார்க்க போகிறீங்க, அவங்களுடைய என்னெல்லாம் உங்களை வம்பு பண்ணாங்களோ அந்த வம்பெல்லாம் மீறி எப்படி இன்னும் மேலே போக போகிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, வாக்குஸ்தானம், தட் இஸ் நீங்கள் பேசும்போது எதுலையுமே நீங்கள் தான்ற எண்ணம் வேண்டாம், ஸ்ட்ரிக்டான வார்த்தைகள் வேண்டாம். வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி புரிய வச்சிடுங்க. புரிய வச்சா தான் நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். அப்போது எந்த ஒரு பாயிண்ட்லையுமே கடுமை அப்படின்றது வேண்டாம். ஒரு வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். எது எடுத்தாலுமே கொஞ்சம் லெங்க்த்தியாக நீங்கள் பேசுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டம் அவ்வளவு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சனியினுடைய வக்ரகதி காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனஸ்தாபங்கள் அப்படின்றது எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்களே பேசி அது சரி செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய வண்டியில் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வண்டி வாகனம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஸ்பீட் எடுக்காதபடி உங்கள் அட்வைஸுன்ற பேச்சில், பட் அதனால் வரக்கூடிய அசௌகரியங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். சர்வீஸ் ஏதாவது நீங்கள் உங்களுடைய வண்டியை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் சர்வீஸ் கொடுத்து ஓவர் ஆயில் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்தை தவிர மற்ற பல விஷயங்கள் நல்லா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தா இன்னும் மேலும் 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 பல நன்மைகள், அதாவது அப்பா
அப்பாடா என்ன சொல்கிறது, 30 வருஷம் 40 வருஷமாக விடாத பிரச்சனையெல்லாம் இப்போ விட்டு போயிடும், சுமூகமாக முடியும். ஸோ இதெல்லாம் பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்யோன்யம் பிட்வீன் உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் நிறைய அங்கே அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ஒன்று சேர்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டு அந்த புரிதலினால் வாழ்க்கை பன்மடங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சதுனால உங்களுக்கு பணம் வந்திருக்கும். அந்த பணம் வர்றது அப்படின்றது எப்பயுமே பெரிய ப்ளஸ் கிடையாது. ப்ளஸ் தான், ஆனால் பெரிய ப்ளஸ் இல்லை. அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி தேவையான காலத்துக்கு உதவுற மாதிரி பண்ணுறது தானே ஒரு லாபம். அந்த மாதிரி இப்போ எதை எப்போ எவ்வளவு மல்டிப்புளாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரயமாகாமல் பார்த்துக்கிறதும் இதனால தான். ஸோ சின்ன ஒரு விஷயத்த பண்ணி பன்மடங்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு உங்களுக்கு தேவையான காலகட்டத்தில் உதவுற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிடுவீங்க. இங்கே நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் மட்டும் எடுக்கணும். அந்த முயற்சிகள் அப்படின்றது விடாமுயற்சியாக இருக்க இருக்க, ஏன்னா புது புது தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்கள் விடாமுயற்சி ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற சிறு சிறு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நீங்கள் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் எந்த கிரகத்தை பார்க்குறார் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். சுய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை மட்டும் இப்போ ஃபேவரபுளாக இருந்துருச்சுன்னா அடேங்கப்பா எவ்ரிதிங் ஃபேவரபிள் தான், யூஸ் பண்ணுங்க. ஸோ இருக்கிறதெல்லாம் தேடி தேடி நெகட்டிவை எடுத்து வீசக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, அந்த நெகட்டிவை உங்களை விட்டு போன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு பயத்தை கொடுத்ததோ அதிலெல்லாம் வெளியில் வர்றதுக்காக ஹனுமனுடைய பாடல்கள், ஹனுமனுடைய ஸ்தலங்கள், ஹனுமனுடைய சிந்தனையிலேயே நீங்கள் இருக்க 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 நெகட்டிவ் எல்லாம் ஓடியே போயிடும், பாசிட்டிவ் எல்லாம் வந்தே தீரும். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.